உங்களுக்கு தெரிஞ்ச சிலர் எப்போ உங்களுக்கு ரொம்ப கிட்ட வருவாங்க, எப்போ உங்கள ரொம்ப தள்ளி போவாங்கன்னு நீங்க எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நீங்க நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப கிட்ட வர மாட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ரொம்ப கிட்ட வருவாங்க. நல்ல விஷயத்துக்காக இல்ல. இப்ப அதாவது இது நான் அப்சர்வ் பண்ண விஷயம். நிறைய பேரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என் கூட சேர்ந்து பேசுங்க. அதாவது நீங்க நல்லா இருக்கும்பொழுது வந்து, "மச்சான் நீ நல்லா செய்ற. நல்லா ஹார்ட் ஒர்க் குடுக்குற. உன் பாடி நல்லா இருக்கு. நீ நீ இப்ப லைஃப்ல நல்லா இருக்கிற. ஹேப்பியா இருக்கிற. நீ நல்லா செய்யு." என்று ஒரு நாளும் ஒரு வார்த்தை கிட்ட வந்து சொன்னது நான் ரியலைஸ் பண்ணல. இதுவே நீ கஷ்டப்படும் பொழுது, அப்பதான் ரொம்ப கிட்ட வருவாங்க. ரொம்ப கிட்ட வந்து, அந்த ஒரு விதமான ஒரு பாசத்த காட்டி, அதாவது "நீ அப்படி பண்ணியிருக்கலாம். நீ இப்படி பண்ணியிருக்கலாம். அந்த காலத்திலே நான் நினைச்சேன். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிம் செய்யும் பொழுது உனக்கு அங்க வலிக்கும், இங்க வலிக்கும். அது நடக்கும், இது நடக்கும். நான் உனக்கு ஒண்ணு நான் சொன்னதில்ல. ஆனா இப்ப வந்து சொல்றேன். இனிமேல் நீ ஜிம்முக்கே போகாத. இனி நீ எல்லாம் ஜிம்முக்கு போய் நீ என்ன பண்ண போற? ஏன் கஷ்டப்படுற?" ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களா? அ எப்ப கிட்ட வருவாங்க, எப்ப தள்ளி போவாங்கன்ட்டு. அதாவது அந்த அப்ரிசியேஷன குடுக்க வேண்டிய நேரத்தில குடுத்து, ஊக்குவிக்கிறதுன்றது ஒரு 90% சொல்லலாம். இல்ல என்று. ஆனா 90% எப்படா நீ விழுவ? அப்ப ரொம்ப கிட்ட வந்து தூக்குற மாதிரி, அவன் பாரத்தை நம்ம மேல வச்சு, அமத்தி, உள்ள தண்ணிக்குள்ள பாஞ்சு நீந்த வந்து, அப்படியா நீந்தி வெளியில வாரவன, பாய்றன்னு சொல்ல பேச்சுல வந்து, உள்ள தள்ளி விடுற மாரி ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. சொல்றேன். ஐ ஃபீல் கிட்ட வரும்பொழுது நன்மை இல்ல. தூர போகும்பொழுது தீமையும் இல்ல. யோசிச்சு பாருங்க.